வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளுக்கான அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது எக்ஸாம் சிட்டி வந்து எங்கேன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து அதுக்கான அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து எப்படி இந்த அட்மிட் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஏற்கனவே உங்களுடைய சிட்டி இன்ஃபர்மேஷன் நீங்கள் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எக்ஸாமுக்கு 4 டேஸ்க்கு முன்னாடி உங்களுடைய எஸ்எம்எஸ் அல்லது ஜிமெயிலுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருப்பாங்க. அந்த மெசேஜில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அட்மிட் கார்டு வந்து அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வந்து கால் லெட்டரை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அட்மிட் கார்டுன்னு சொல்லிட்டு அதில் போட்டிருக்க மாட்டாங்க, கால் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து உங்களுக்கான அட்மிட் கார்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுடைய எக்ஸாம் சிட்டி அண்ட் உங்களுடைய எக்ஸாம் வந்து என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து போன வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து எக்ஸாம் சிட்டி வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஆல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் அதுக்கான வீடியோவும் நான் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கான எக்ஸாம் டேட் 4 டேட்ஸ்க்கு முன்னே வந்து உங்களுக்கான அட்மிட் கார்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் 4 டேஸ்க்கு முன்னே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கான வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்கும். இப்போ வந்து 6-7 வந்து ஷிஃப்ட் வந்து, அதாவது 6ஆம் தேதி 7ஆம் தேதி எக்ஸாம் இருக்கிறவங்க வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து மெசேஜ் வந்துருந்துச்சு. அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ எப்படி லெட்டர் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கான எக்ஸாம் வந்து நமக்கு வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மார்ச் 2 வந்து நமக்கு வந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க வித் அப்ளிகேஷன் ஃபீஸ். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே கொடுத்துட்டோம். நமக்கு வந்து இப்போ ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு வந்து தேவை கிடையாது. அதனால் எப்படி நம்ம அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து அதுக்கான அட்மிட் கார்டில் வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, உங்களுக்கான ஹால்குள்ளே வந்து நீங்கள் வந்து எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாமுக்கான டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்களேன். 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி 5ஆம் தேதி 6ஆம் தேதி 7ஆம் தேதி, நெக்ஸ்ட்டு கேப் விட்டு 9ஆம் தேதி 10ஆம் தேதி 11 12 17 18 ஆகிய 12 நாட்கள் வந்து இந்த கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கு வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான 4 டேட்ஸ்க்கு முன்னே இப்போ 18ஆம் தேதி எக்ஸாம்னா உங்களுக்கு வந்து எத்தனாம் தேதி கால் லெட்டரை நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சிட்டி இன்ஃபர்மேஷனை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 8ஆம் தேதி தான் நீங்கள் வந்து சிட்டி இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கு முன்னே உங்களுக்கான சிட்டி இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க. இப்போ வந்து எனக்கு 10ஆம் தேதி எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நேற்று வந்து உங்களுக்கான கால் லெட்டரை வந்து பார்த்துருக்கலாம். 1ஆம் தேதி வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துருக்கலாம். 12ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 2ஆம் தேதி வந்து நீங்கள் வந்து சிட்டி இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து அதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷனே நம்ம வந்து கொடுப்போம். இப்போ வந்து நீங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் மற்றும் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கான லிங்க்குமே வந்து நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ண சொல்கிறது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இன்ஃபர்மேஷன், அதாவது என்ன ஜாப் இன்ஃபர்மேஷன் வருது, நெக்ஸ்ட் வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் வந்து அந்த ஜாப் ரிலேட்டடாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸே சில பேர் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நம்மளுக்குமே கொஞ்சம் வேலை இருக்கும். அதனால் நானுமே நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்கிறேன். அதுவே நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உடனுக்குடன் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு வழிவகுக்கும். இப்போ வந்து அட்மிட் கார்டு வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த லிங்க்குக்கான டைரக்ட் பேஜுக்கான லிங்க் வந்து நான் வந்து வீடியோ கீழே ப்ரொவைட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து நீங்கள் வந்து கொடுக்குறாப்புல இருக்கும். உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுத்துட்டு கீழே டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய டேட் வந்து எந்த டேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேட் ஆஃப் பர்த்து, இந்த பக்கம் மந்த்து, நெக்ஸ்ட் வந்து இயரு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து உங்களுக்கு வந்து ஒரு கேப்சா வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கேப்சா வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுறாப்புல இருக்கும். 839671. இந்த கேப்சாவை என்ட்ரி பண்ணிட்டு கீழே லாகின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கான சிட்டி இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இதுதான் உங்களுக்கான சிட்டி இன்ஃபர்மேஷன் ஸ்லிப்பு. நான் சொன்னது எந்த ஷிஃப்ட்டில் நடக்குது. இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து மதுரையில் மார்ச் 5ஆம் தேதி 1ஆவது ஷிஃப்ட் வந்து நமக்கு வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 1ஆவது ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட்டிங் டைமே உங்களுக்கு வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். 3 ஷிஃப்ட்டுக்கான ரிப்போர்ட்டிங் டைமே கொடுத்துருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டிங் டைமுக்குள்ளே நீங்கள் போகிறாப்புல பாருங்கள். பக்கத்தில் கால் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இருக்குது. இப்போ வந்து நான் உங்களுக்கு டாக் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். கால் லெட்டர் இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான கால் லெட்ரு வந்து இந்த இடத்துல வந்து கீழே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இந்த ஸ்டூடெண்ட்டுக்கான கால் லெட்ரு வந்து கீழே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். கால் லெட்டர் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே டவுன்லோட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கான காலேஜுக்கான சிட்டி அதாவது எந்த காலேஜில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். நீங்கள் உள்ளே திறக்காமையே பார்த்துக்கலாம். இந்த இடத்துல தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. பிடிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, தனபாதி நகர்,
அகஸ்டின்பட்டி மதுரை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இதுதான் உங்களுக்கான எக்ஸாம் சிட்டி. இந்த சிட்டி தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரூப்பில் வந்து நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலே நம்மளுடைய நண்பர்கள் வந்து நிறையா பேர் இந்த சிட்டியில் வந்து எழுதியிருப்பாங்க. வித் லொக்கேஷனை கூட உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து லொக்கேஷன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் அல்லது டெலகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதில் மெசேஜ் பண்ணாலே உங்களுக்கான ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. வித் வந்து உங்களுடைய அட்மிட் கார்டில் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். உங்களுடைய டேட் ஆஃப் பெர்த் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பெர்த் அது கரெக்டாக இருக்கா. நேம் உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் இருக்கிறதுபடி உங்களுடைய நேம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. வித் உங்களுக்கான ஷிஃப்ட் வந்து இதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஷிஃப்ட் வந்து ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரிப்போர்ட்டிங் டைமுக்குள்ளே நீங்கள் வந்து போகிறாப்புல பாருங்கள். ரிப்போர்ட்டிங் டைமை தாண்டி உங்களுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பான முறையில் ரிப்போர்ட்டிங் டைமை தாண்டி உங்களுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அட்மிட் கார்டில் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் கொண்டு போங்க. ஒட்டிட்டு போகாதீங்க. கண்டிப்பான முறையில் ஒட்டிட்டு போகாதீங்க. உங்களுடைய பாஸ்போர்ட் ஃபோட்டோ வந்து கொண்டு போங்க. இந்த கால் லெட்டரை வந்து அவங்க கண்டிப்பான முறையில் வாங்கி வச்சுக்கிடுவாங்க. எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி எழுதணுமோ அதே தான் இதுக்கும் அந்த ப்ராசஸ் மட்டும்தான் நடக்கும். இந்த இடத்துல உங்களுடைய லெஃப்ட் தம்பு வந்து வைக்கணும். இந்த இடத்துல உங்களுடைய ரைட் தம்ப் வைக்கணும். வித் உங்களுடைய சிக்னேச்சர் வந்து இந்த பாக்ஸில் வந்து இடணும். இல்லைங்க நான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல வந்து லெஃப்ட் தம்ப்பு, இந்த இடத்துல வந்து உங்களுடைய ரைட் தம்ப்பு, கேண்டிடேட் சிக்னேச்சர் இந்த இடத்துல. இந்த மூணையும் நீங்கள் வந்து வெளியவே ஃபுல் பண்ணிட்டு போயிடக்கூடாது. உள்ளே போய் தான் அவங்க சொல்கிறப்ப தான் ஃபுல் பண்ணுறாப்புல இருக்கும். அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து உங்களுடைய சிஸ்டத்தில் ஒரு 2 லைன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்து அந்த இடத்துல ஃபுல் பண்ணுறாப்புல இருக்கணும். வெளியவே நீங்கள் வந்து ஃபுல் பண்ணக்கூடாது. அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். கொண்டு போகிறது வந்து உங்களுடைய ஐடி ப்ரூஃப் வந்து கண்டிப்பான முறையில் உங்களுடைய ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் ஃபோட்டோவோட நீங்கள் வந்து கொண்டு போங்க. ஃபோட்டோ இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த ஐடி ப்ரூஃபில் உங்களுடைய கால் லெட்டரில் என்ன இருக்கோ நேமு வித் டேட் ஆஃப் பர்த் இந்த ரெண்டுமே சேமாக இருக்கணும். நான் கலர் ஜெராக்ஸ் கொண்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் கலர் ஜெராக்ஸ் வந்து ஒரு சில இடங்களில் வந்து அது அனுமதிக்கிறாங்க. சில இடங்களில் வந்து கலர் ஜெராக்ஸ் வந்து ஏற்றுக்கிட மாட்டாங்க. அதையும் நீங்கள் பொறுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் கேன் கொண்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. வாட்டர் கேன் வந்து அலௌடு கிடையாது. பெண்ணுமே உங்களுக்கு வந்து அலௌடு கிடையாது. உங்களுடைய சென்டர்லேயே உங்களுக்கான பென்னு வித் பேப்பர் வந்து கொடுத்துருவாங்க. சில சென்டரில் வந்து பேப்பர் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னே வந்து கொடுத்துட்றாங்க. சில சென்டரில் வந்து பேப்பர்ஸ் வந்து கரெக்டான டைமுக்கு தான் கொடுக்குறாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் வந்து அந்த ரீசனிங்கை வந்து நம்ம ABCD 1 2 3 இந்த எக்ஸ் மதிப்பு எக்ஸ் கியூப் மதிப்பு எல்லாமே எழுதி வச்சுருப்போம். அதுக்காண்டி தான் சில இடங்களில் வந்து அலோவ் பண்ண மாட்டுறாங்க. அதனால நீங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து எழுதாதீங்க. உங்களுடைய சென்டரில் அது அனுமதிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எழுதிக்கோங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேப்பரை எடுத்துக்கிட்டு எக்ஸாம் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் கொடுக்குறாங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த இடத்துல நமக்கு வந்து டைமிங் வந்து மிஸ் ஆகும். அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டைமிங் வந்து ஒரு கொஸ்டினுக்கு வந்து நமக்கு வந்து 1 நிமிஷம் கூட இல்லை. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய மெட்டல் ஐட்டம் எதுவுமே கொண்டு போகக்கூடாது. காயின் எதுவுமே கொண்டு போகக்கூடாது. நீங்கள் கொண்டு போன பொருளுக்கு நீங்கள் மட்டும்தான் பொறுப்பு. வித் ஒரு சில சென்டரில் வந்து வைக்கிறதுக்கான இடம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு சில சென்டரில் வந்து எதுவுமே ப்ரொவைட் பண்ணலை. அதனால தான் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். கொண்டு போகிற பொருளுக்கு நீங்கள் மட்டும்தான் பொறுப்பு. அதனால் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாமை பற்றின வேறு எது டவுட்ஸ் உங்களுக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. வித் நான் வந்து சிட்டி இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு லைவாக தான் போட்டு காமிச்சிருந்தேன். இதையுமே ஃபேக் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதில் என்ன ஃபேக் இருக்குன்னு எனக்குமே தெரியல. உங்களுக்கு வந்து லைவாக வந்து உங்களுடைய சிட்டி இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து போன வீடியோவில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோலையும் நான் வந்து உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு லைவாக தான் காட்டியிருக்கேனே தவிர நான் எதுவும் எடிட் இதில் வந்து பண்ணலை. உங்களுக்கான லைவாக தான் நான் உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன். உங்களுடைய சிட்டி இன்ஃபர்மேஷன் என்றைக்கு எந்த தேதியில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.